என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 3. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சற்று சிரமப்பட்டாலும் தன் திட்டப்படியே அனைத்தும் நடந்தேறிக் கொண்டிருக்க வெற்றி புன்னகையோடு நின்ற அனல்வேந்தன் வாசலை நோக்கி நடக்கும் வேதவல்லியையும் நாகவல்லியையும் பார்த்து, ஒரு நிமிஷம் என்றான். இருவரும் நின்று நிதானமாக திரும்பி அவனை பார்க்க அவர்கள் அருகில் வந்தவன், அதுதான் எல்லாருமே தோட்டத்தை எங்களுக்கு வித்துட்டு இருக்காங்கல்ல, இனி அந்த 15 ஏக்கரை வச்சுட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுவும் அதுக்கு வழி கூட இல்ல. பேசாம நீங்களும் தோட்டத்தை எங்களுக்கே வித்துடுங்களேன். சும்மா என்ன வேண்டாம், 2 மடங்கு காசை எண்ணி வாங்கிட்டு சந்தோஷமா போலாம். அதுவரை தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்த வேதவல்லி தலை உயர்த்தி கோபமாக அனல்வேந்தனை பார்த்தாள். காசை கொடுத்து உலகத்திலே எதை வேணும்னாலும் வாங்கிடலாம் தான், ஆனா வாங்க முடியாத சில விஷயங்கள் கூட இருக்கு, அத மறந்துட்டு பேசாதீங்க கோபமாக அவள் கூற, அதுதான் 2 மடங்கு காசு தரேன்னு சொன்னேன்ல, அத பேங்க்ல போட்டா கூட வட்டியை வாங்கி காலத்துக்கும் உட்கார்ந்து சாப்பிடலாம். முடியாதுங்க, இது எங்க சோறு, அதை இழக்க நாங்க தயாரா இல்ல. உங்களுக்கு எங்க தோட்டத்தை வித்துட்டு அதுல வர்ற காசுல நாங்க எங்க உட்கார்ந்து சாப்பிடணும்? அந்த தோட்டத்துல உழைச்சு சாப்பிட்டா என்ன, அதுதானே கௌரவம். நீங்க போடுற பிச்சை எங்களுக்கு எதுக்கு, அதை நீங்களே வச்சுக்கங்க. அதை கேட்டு சிரித்தபடியே அவள் அருகில், மிகவும் அருகில் நெருக்கமாக வந்து நின்றவன் அவள் செவியில் மட்டும் விழும் அளவு குரலை தாழ்த்தி அவளிடம் ஏதோ கூற அவனை எரித்து விடுவது போல் பார்த்தவள் அடுத்த நொடி அலட்சியமாக சிரித்தாள். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடா என்று திமிராக கூறிவிட்டு அவளது அக்காவோடும் உறவினர்களோடும் அவள் வாசலை நோக்கி நடக்க அனல்வேந்தனுக்கு கோபம் விற்றென்று தலைக்கேறியது. அவனை ஒருமையில் பேசியதும் டா போட்டு அழைத்ததும் அவனுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அன்றைய தினம் அவனுக்கு உறக்கம் வரவே இல்லை. வேதவல்லி கூறி சென்ற வார்த்தைகள் அவன் செவியில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. இரவு முழுவதும் உறங்காமல் தவித்துக் கொண்டிருந்தவன் காலை எழுந்ததும் கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் சாலை வழியாக நடந்து வந்தவன் அதன் பிறகு காட்டிற்குள் நுழைந்தான். கால் போன போக்கில் நடக்கும் போதும் அவன் செவியில் வேதவல்லியின் வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அனல்வேந்தனால் தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இன்றளவும் அவன் இப்படி ஒரு தோல்வியை சந்தித்ததே இல்லை. முதன்முறை ஒரு இளம் பெண்ணிடம் தோற்று போய் நிற்கிறான். பெண்கள் அவனை கண்டு மயங்கி நிற்பதை மட்டுமே பார்த்து பழகியவனுக்கு தன் முன் தலை உயர்த்தி நேராக நிமிர்ந்து நின்று பேசிய வேதவல்லி முதல் வியப்பு. இரண்டாவது வியப்பு, அவளது தேயிலை தோட்டத்திற்கு சந்தை விலையின் 2 மடங்கு காசை கொடுப்பதாக கூறியும், முடியாதுங்க, இந்த தோட்டம் எங்க சோறு, இதை இழக்க நாங்க தயாரா இல்ல என்றாளே. அதன் பிறகு அவன் மிரட்டுவது போல் பேசியும் அவள் மசியவே இல்லை. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா என்றல்லவா கூறி சென்றாள். ஏனோ அவனால் அந்த தோல்வியை, ஏமாற்றத்தை ஜீரணிக்க முடியவில்லை. அனைவரும் தோட்டத்தை தங்களுக்கு எழுதி கொடுத்த பிறகு வேறு வழியின்றி அவளும் தோட்டத்தை தங்களுக்கு எழுதி கொடுத்து விடுவாள் என்றல்லவா அவன் நினைத்தான். கால் போன போக்கில் நடந்தவன் காட்டிற்குள் வெகு தூரம் வந்து விட்டதை அப்போதுதான் உணர்ந்தான். திரும்பி அவன் நடக்க ஆரம்பித்த போது அதோ தொலைவில் இருந்து ஒரு பெண் நடந்து வருவதை கண்டான். பனி மூடி கிடப்பதால் அந்த பெண்ணின் முகம் சரியாக தெரியவில்லை. ஆனால் அந்த அழகிய நடை, இதை இதற்கு முன்பு எங்கோ பார்த்திருக்கிறோமே என்று யோசித்தவனின் கண்முன் வேதவல்லியின் முகம் வந்து நின்றது. ஆம், சந்தேகமே இல்லை, அவளைதான். சட்டென்று அவள் கண்ணில் படாமல் அருகில் இருந்த மரத்தோடு சேர்ந்து நின்று கொண்டான். நடந்து வந்து கொண்டிருந்த வேதவல்லி அவனை தாண்டி செல்ல, ஹாய் வேதவல்லி என்று அழைத்து அவள் கவனத்தை தன் பக்கம் திருப்பினான். அனல்வேந்தனின் குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்த வேதவல்லி அனல்வேந்தனை கண்டு அதிர்ந்தாள். அவள் விழிகள் அந்த இடம் முழுவதும் ஒரு சுற்றி சுற்றி வந்தது. ஏளனமாக சிரித்தவன், என்ன பாக்குற? இப்போ இந்த இடத்துல உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்ல. அவள் உமிழ்நீரை மென்று விழுங்கினாள். நேற்று அவன் கூறிய வார்த்தைகள் ஏனோ செவியில் மீண்டும் வந்து முழங்கியது. என்ன பகச்சுக்கிட்டா உங்களுக்கு தான் நஷ்டம். நான் பணத்தை சொல்லல, அதை விட விலை மதிப்பில்லாத சிலது உங்ககிட்ட இருக்கு. பணம் போனா அதை ஈட்டிக்கலாம், மானம் போனா ஈட்ட முடியுமா? தன்னந்தனியா இருக்கிற 2 பொண்ணுங்களுடைய வீட்டுல 4-5 ஆம்பளைங்க ஏறி இறங்குனா நல்லாவா இருக்கும்? அவள் அருகில் வந்து அவள் செவியில் மட்டும் விழும் அளவு மெல்லிய குரலில் தான் அவன் கூறினான். ஆனால் அது இப்போது அவள் செவிப்பறையை கிழித்துக் கொண்டு அல்லவா கேட்கிறது. அலட்சியமாக சிரித்துவிட்டு, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடா என்று அப்போது திமிராக கூறிவிட்டு வந்து விட்டாள். சுற்றிலும் தன் நாட்கள் இருக்கும் தைரியத்தில். ஆனால்
இப்போது இதோ தன்னந்தனியாக அல்லவா இவனிடம் வந்து சிக்கி இருக்கிறாள். அவளை நோக்கி அனல்வேந்தன் அடியெடுக்க அவள் கால்கள் பின்னால் அடியெடுத்தது. 4-5 அடி எடுத்து வைத்த போது அவள் ஏதோ ஒன்றில் மோதி நின்றாள். அதிர்ச்சியோடு தலையை திருப்பி பார்த்தவள் தான் பெரிய ஒரு மரத்தில் மோதி நிற்பதை கண்டு அதே வேகத்தில் தலையை திருப்பி பார்த்தாள். அனல்வேந்தன் அவளை நெருங்கிவிட்டான். சட்டென்று மரத்தை விட்டு விலகி அவள் ஓட முயல எட்டி அவளது தாவணியை பிடித்தவன் அதை ஒரு இழு இழுக்க அவள் வந்து அவன் மார்பில் வீழ்ந்தாள். விரித்து போட்டிருந்த அவளது கார் கூந்தலில் சூடியிருந்த மல்லிகையின் மனம் அவன் நாசியை துளைத்தேறியது. அவன் மார்பில் வந்து வீழ்ந்தவளின் உடலில் இருந்து சந்தனத்தின் மனம் எழுகிறது. அரண்ட விழிகளோடு தலையை திருப்பி அவனை பார்த்தவள் அவன் எதிர்பாராத நொடி அவனை தள்ளி விட்டு விட்டு ஓடினாள். ஆனால் அவளது தாவணி அவன் கையில் சிக்கி இருந்ததால் அவன் அதை தன் கையில் ஒரு சுற்று சுற்றி இழுக்க அவள் ஒரு சுற்று சுற்றி மீண்டும் அவன் மார்பில் வந்து வீழ்ந்தாள். அவள் இதயம் வேகமாக அடித்துக் கொள்ளும் ஓசை அவன் செவியில் துல்லியமாக விழுந்தது. தப்பிச்சு போக நினைக்காத, உன்னால முடியாது. நான் உன்கிட்ட பேசணும். பெருசா எதுவும் இல்ல, நேற்றுக்கு பேசின அதேதான். என்ன சொல்ற? தோட்டத்தை நாளைக்கு எழுதி கொடுத்துடுவல? சும்மா இல்ல, வேண்டாம். சொன்ன காசை விட 10 லட்சம் இன்னும் அதிகமா தரேன். பயந்து நடுங்கும் போதும் உயிரை போனாலும் அதை மட்டும் கொடுக்க மாட்டேன். அதை நம்பி 500 குடும்பங்கள் இருக்கு. உங்களுக்கு தோட்டத்தை வித்து அவங்களுக்கு துரோகம் செய்ய நான் விரும்பல. தோட்டத்தை எல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுக்க முடியாது என்று கூறியபடியே அவன் மார்பில் வீழ்ந்து கிடந்தவள் விலக முயல கையில் சுற்றிய அவளது தாவணியை இன்னும் ஒரு சுற்று சுற்றி இழுத்தான். அவள் மீண்டும் அவன் மீது வந்து வீழ்ந்தாள். அவள் ஓடிவிடாமல் இருக்க மறுகரத்தால் அவள் கரத்தை இறுக்கமாக பிடித்துக் கொண்டவன், உயிரே போனாலும் தோட்டத்தை எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன. ஆனா எனக்கு உன்னுடைய உயிர் தேவையில்லையே. அதை நீயும் துச்சமா நினைச்சு தூக்கி வீசிடுவேன்னு எனக்கு தெரியும். இந்த அழகு. அவன் விழிகள் அவளது மேனியில் மேலிருந்து கீழ் வரை ஏறி இறங்கியது. எனக்கு உன்னுடைய தோட்டம் வேணும், இல்லனா உன்னுடைய இந்த அழகு வேணும். எது வேணும்னு நீயே முடிவு செஞ்சுக்க. யோசிக்க நேரம் இல்ல. இப்போ இந்த நிமிஷம் எனக்கு பதில் கிடைக்கணும். அவள் விழிகள் நிறைய ஆரம்பித்தது. ஆனால் அவள் கரம் அவள் இடுப்பில் சுருகி இருக்கும் தாவணியை மெல்ல உருவ ஆரம்பித்திருந்தது. என்ன முடிவு பண்ண போற? அவன் குரல் லேசாக உயர்ந்தது. எதுவா இருந்தாலும் எனக்கு சம்மதம் தான். உனக்கு தோட்டம் தான் முக்கியம்னா நோ ப்ராப்ளம், அத நீயே வச்சுக்க. உன்னை நான் வச்சுக்கிறேன். இந்த அழகு புசிக்க எவனுக்கு தான் கசக்கும்? அவள் விழிகளின் ஓரம் எட்டி பார்த்த கண்ணீர் அவள் கண்ணம் வழியாக வழிந்தது. அடுத்த நொடி தலையை உயர்த்தியவள், இந்த அழகு புசிக்க நான் ஒருத்தனுக்கு அனுமதி கொடுத்தாதான் உண்டு. கண்டவன் வந்து மேய நான் ஒன்னும் வேசி இல்ல. நீ கொடுத்த 2 ஆப்ஷனையும் நான் ரிஜெக்ட் பண்றேன் என்று கூறியவள் தன் முழு பலத்தையும் ஒன்று திரட்டி அவனை ஒரு தள்ளிவிட்டு ரவிக்கையோடு பின்னால் இணைக்கப்பட்டிருந்த தாவணியை பிடித்து ஒரு இழு இழுக்க அது ரவிக்கையோடு கிழிந்து தாவணி மட்டும் தனியாக தடுமாறி பின்னோக்கி நகர்ந்த அனல்வேந்தன் கையோடு சென்றது. அவள் ஒரே ஓட்டமாக அங்கிருந்து ஓடி எங்கோ சென்று மறைந்தாள். பனி மூடி கிடப்பதாலும் பாதை அவனுக்கு புதிதானதாலும் அவளை பின்தொடர முடியாமல் தடுமாறி நின்றவன் கையில் சிக்கிய அவளது தாவணியை கோபமாக சுருட்டி தூக்கி எறிந்தான். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்து பதுங்கி நடந்து வந்த வேதவல்லி அனல்வேந்தன் சுருட்டி எறிந்த அவளது தாவணி ஒரு முள்செடி மீது கிடப்பதை கண்டு அதை கிழிந்து விடாமல் மெதுவாக எடுக்க முயலும் போது பின்னால் இருந்து அவளை கட்டி அணைத்தது அந்த கரம். அதிர்ந்து போனவள் திரும்பி பார்த்தாள். ஏளன புன்னகையோடு நிற்கிறான் அனல்வேந்தன். தெரியும்டி, நீ இந்த தாவணியை தேடி கண்டிப்பா வருவேன்னு தெரியும். ஊருக்குள்ள தாவணி இல்லாம போக முடியுமா என்ன என்று கேட்டவன் அவளை அந்த பெரிய மரத்தோடு சேர்த்து நிறுத்தி ஆடவும் அசையவும் விடாமல் பிடித்துக் கொண்டு அவள் இதழ்களை நெருங்கினான். அனல்வேந்தன் அவள் இரு கரத்தையும் மரத்தோடு சேர்த்து இறுக்கமாக பிடித்திருக்கிறான். அவள் கரம் வின் வின் என்று வலித்தது. வலது கரத்தை உயர்த்தி அவன் கையை கடித்தாள் வேதவல்லி. என்றவன் கையை உதறினாலும் அடுத்த நொடி ஓட முயன்றவளின் இடையை சுற்றி வளைத்து தன்னோடு சேர்த்தான். அவளிடம் இருந்து வரும் வாசனை அவனை ஏதோ செய்கிறது. மென்மையான அவள் தேகம் அவன் தேகத்தோடு ஒட்டி கிடக்கும் போது போதை ஏறுவதையும் அவனால் உணர முடிகிறது. எந்த பெண்ணோடும் அவன் இந்த அளவு நெருக்கத்தில் இருந்ததில்லை அல்லவா? முதல் முறை ஒரு பெண்ணிடம் இப்படி அத்துமீறுகிறான். அதற்கு காரணம் இவள் தானே, இவள் மட்டும் தானே. இவள் ஏன் தன் கோபத்தை தூண்டினாள்? ஏன் தன்னை சீண்டினாள்? அதற்கு இவளுக்கு இந்த தண்டனை தேவைதான் என்றது அவன் மனம். அவளை இறுக்கமாக அணைக்க அணைக்க அவன் ஒரு மிருகமாக மாறிக்கொண்டிருந்தான். அவனது இதழ்கள் அவளை நெருங்கிக் கொண்டே இருந்தது. பிளீஸ், என்னை எதுவும் செய்யாதீங்க பிளீஸ். அவள் இருபுறமும் தலையை அசைத்து கெஞ்சினாலும் அவனது ஆவேசமான முத்தங்கள்
அவள் கன்னத்திலும் கழுத்திலும் பதியவே செய்தது. அவன் ஆவேசத்தை கண்டு பயந்து நடுங்கிய வேதவல்லி, பிளீஸ் என்ன விட்டுடுங்க என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சினாள். ஆனால் அவன் விடுவதாக இல்லை. அவள் கழுத்து, மார்பு என்று அவன் முத்தங்கள் பதிந்து கொண்டே இருந்தது. வேந்தன், பிளீஸ் விட்டுடுங்க என்று உரக்க கத்தியவள் முழு பலத்தையும் திரட்டி அவனை தள்ளிவிட்டு ஓட ஆரம்பித்தாள். தடுமாறி கீழே விழ தயாரானவன் அருகில் இருந்த மரத்தை பிடித்துக் கொண்டான். ஆனால் அவள் வேந்தன் என்று உரிமையோடும் அதிகாரத்தோடும் அழைத்தது அவனை வியப்பில் ஆழ்த்தியது. வேந்தன் என்று அவனுக்கு நெருக்கமான சிலர் மட்டுமே அழைப்பார்கள். அவர்களில் வேதவல்லி என்ற பெயர் இல்லை. இவளை இதற்கு முன்பு அவன் பார்த்ததும் இல்லை. இதோ இங்குதான் முதன்முறை பார்க்கிறான். அவன் விழிகள் இப்போது முச்செடியில் படர்ந்து கிடக்கும் அவளது தாவணி மீது விழுந்தது. தன்னிடம் சிக்காமல், தன் மிரட்டலுக்கு பயப்படாமல் தப்பி ஓடிய வேதவல்லி மீது இருந்த கோபம் இன்னும் அதிகமாகிறதே தவிர குறையவில்லை. அந்த கோபம் முழுவதும் அவள் தாவணி மீது விழ, அதன் அருகில் வந்தவன் முச்செடியில் படர்ந்து கிடக்கிறது என்று அறிந்தே அதை பிடித்து இழுத்தான். முள்ளில் சிக்கிய தாவணி பல துண்டுகளாக கிழிந்து அவன் கைக்கு வந்தது. அதை ஆத்திரம் தீரும் வரை கிழி கிழி என்று கிழித்து அந்த முச்செடி மீதே வீசினான். இவை அனைத்தையும் அந்த மரத்தின் பின்னால் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்தாள் வேதவல்லி. அவனது கோபம் அவள் பயத்தை அதிகமாக்கியது. சிறிது நேரம் அந்த இடத்தில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தவன் காலால் தரையை எட்டி ஒரு உதை உதைத்துவிட்டு வீடு திரும்பினான். வேதவல்லி தன் நிலையை பார்த்தாள். கிழிந்த ரவிக்கை, தாவணியும் இல்லை. இப்படியே எப்படி வீடு திரும்ப முடியும்? யோசித்தவள் திரும்பி காட்டிற்குள் நடந்தாள். சிறிது தூரத்திலேயே அந்த அம்மன் கோயில் வந்துவிட்டது. அம்மன் பாதத்தில் வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் சேலைகளில் ஒன்றை கையில் எடுத்தவள், மன்னிச்சிடுமா, என்னுடைய நிலைமையை நான் உனக்கு சொல்ல தேவையில்லையே என்று கூறியபடியே சேலையை உடுத்திய பிறகு அம்மனுக்கு விளக்கேற்றினாள். அதன் பிறகு பூக்களை பறித்து வந்து அர்ச்சனை செய்த பிறகு வீடு திரும்பினாள். பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.